வச்சதே பிஜேபியோட ஒரு அஜெண்டா மாரி இருந்தது. ஏன்னா, அவரு கூட ஃபர்ஸ்ட்டு வந்தது யாரு? புசி ஆனந்த். ம். அவரு பிஜேபி சார்பானவர். அ இதுல பாண்டிச்சேரில. அவர் வந்து பொதுச் செயலாளர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு நிர்மல் குமாரா இருக்கட்டும், அ அருண்ராஜா இருக்கட்டும், ஆ. எல்லாமே ஆர்எஸ்எஸ், பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து மார்ட்டின், அவர் வந்து பிஜேபிக்கு நெறைய டொனேஷன் குடுத்து பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறவர். சுத்தி உள்ள அவ்வளோ பேரும். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து ஏஐடிஎம்கேலேருந்து வெளிய வந்து, நேரா போயி பிஜேபியில போய், அங்க போய் அமித்ஷா இவங்கலாம் பார்த்து, பேசிட்டு அதுக்கப்புறம் நேரா இங்க வந்து சேர்றாரு. அப்ப இத நீங்க எப்படி எடுப்பீங்க? பிஜேபியோட அஜெண்டா தான் இவரு விஜயோட தாவேகா கட்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி. ஆனா யங்ஸ்டர்ஸ் அவங்க பார்க்குறாங்க, இந்த பசங்க, இளைஞர்கள், இப்ப இளம் பெண்கள் அப்படின்னு குடும்ப பெண்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வளோ பேரும் விஜய் மேல கிரேஸா இருக்காங்க. அது கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து நெறைய வந்து இத எடுத்தாங்க. எடுத்தா கண்டுபிடிச்சுட்டாங்களா? அப்போ விஜய் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரைட். அப்போ அ இந்திய அளவுல பிஜேபி இவ்வளோ பெரிய ப்ளே பண்றாங்க. அதுக்கு எதிரா இருக்கக்கூடிய கட்சி இருக்குல்ல, அது வந்து வீணா போய் கிடக்கு. அந்த கட்சி பேர் வந்து காங்கிரஸ். அந்த காங்கிரஸ வழிநடத்துறது ஒரு வீணா போன ராகுல் காந்தி. ஏன் வீணா போனன்னா, இதுவரைக்கும் 16 மாநிலங்கள தாரை வார்த்திருக்காரு இது இதுக்கு பிஜேபிக்கு. தமிழ்நாட்ட வந்து தமிழ்நாட்ல முத போன இதெல்லாம் பார்லிமென்ட் எலக்ஷன்ல 19ஆ இருக்கட்டும், 24ஆ இருக்கட்டும், இவர் வந்து நமக்கு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு முதல்ல சொல்லி அதை கட்டி இழுத்துட்டு போனவரா இருக்கட்டும், அந்த இந்தியா கூட்டணிய வந்து ஃபார்ம் பண்ணதுல முக்கியமான ஆளா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஸ்டாலின் பண்ணாரு. எல்லாம் நல்லதுதான். ஆனா கடைசி வரைக்கும் வந்து இவரு நன்றி கெட்டவர்.